உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். மன்னிப்பு கேட்காதீங்க மாம். உங்க மகன் எந்த தப்பும் பண்ணல. மோகன் மோகன் வேண்டாம். இங்க பாரு, நமக்குள்ள ஏதோ கொஞ்சம் உர ஒட்டிக்கிட்டு இருந்துச்சுல, அதுவும் பார்த்து போச்சு. இனிமே நீ என்னோட தம்பி இல்ல, நீ அம்மாவோட பையன், அவ்வளவுதான். நீ இந்த வீட்டுல இருக்கன்னா அதுக்கு இவங்க தான் காரணம். மோகனையா, ஒரு நிமிஷம். அப்பத்துல இருந்து நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். தாமினியோட மெசேஜ் எனக்கு வந்துச்சு. நான் தாமினி கிட்ட மட்டும்தான் நம்மளோட இந்த பிளான பத்தி சொன்னேன். அவளும் அந்த ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ காவேரி அத்தை, அதாவது அவளோட அம்மாவை கூட கண்காணிச்சா. அம்மாவோ இல்ல புள்ளையோ, தப்புனா தப்பு தானே இல்ல ராதா? ராதா, நான் மோகனுக்கு மெசேஜ் பண்ணப்போ அவ உங்களோட பிளான பத்தி என்கிட்ட சொன்னான். என் மேல சந்தேகப்பட்டு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்க நீ. இப்ப தெரிஞ்சிருக்குமே வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் யார் காரணம்னு. வேண்டாம் குஷி, என்கிட்ட வராத. கேட்டல உன் டாடி என்ன சொன்னாருன்னு. நான் நல்லவனே கிடையாது, ரொம்ப கெட்டவனா இருக்கேன். நான் ஒரு ராட்சசன். எனக்கு உன் மேல பாசம்லாம் கிடையாது. எனக்கு உன் மேல வெறுப்பு தான் இருக்கு. நான் உன்னை கொன்னாலும் கொன்னுடுவேன். என்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்துலாம் பேரண்ட்ஸ் எப்பவும் அவங்களோட பசங்களை தள்ளியே தான் வைப்பாங்க. அதனால நீ கூட தள்ளியே இரு. அது மட்டும் இல்லாம எந்த உறவை சொல்லிக்கிட்டு நீ என்கிட்ட வர? இப்பதான் பார்த்தல்ல உன்னோட டாட், அவர் சொன்னதை கேட்டல்ல, எங்க 2 பேருக்குள்ள இருந்த உறவை துண்டிச்சுட்டாரா. ராகுல், என்ன பேசுற நீ? அதனால தானாவே நமக்குள்ள இருந்த உறவும் அருந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சிருச்சு குஷி கண்ணா, முடிஞ்சிருச்சு. நாம 2 பேரும் கை தேர்ந்த கில்லாடிகள் ஆயிட்டோம் போல இருக்கு. நிலம் இப்படியே போச்சுன்னா எதிர்காலத்துல எல்லாரும் பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நம்ம பேரை தான் சொல்லுவாங்க. இல்லம்மா, பிரச்சனை இன்னும் நம்மளை விட்டு போகவே இல்லை. ஆனா அதை தூக்கி எறிகிற நேரம் வந்தாச்சு. அதுவும் நிரந்தரமா தூக்கி எறிறதுக்கு. அழக்கூடாது குஷி, போதும். குஷி, அழக்கூடாது. கடவுளே கிருஷ்ணா, எல்லா விதமான ஆதாரங்களும் நியாயம் கிடைச்சாச்சுன்னு சொல்லும் போது என் மனசுக்கு மட்டும் ஏன் இன்னும் நியாயம் கிடைக்கலன்னு தோணுது. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.